வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வெளியே தீ விபத்து. காய்ந்த சரகுகளில் பிடித்த தீ பணியாளர்கள் தங்கியிருந்த அறைக்கும் பரவியது. என்ன ரூம்னா அது? தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளை திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஒருங்கிணைக்க முடிவு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். 7 மாநிலங்களுக்கும் தலா ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு எம்பி அடங்கிய குழு செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் வரை இந்த போராட்டம் மற்றும் முன்னெடுப்பை தொடர வேண்டுகோள் விடுத்ததாக தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுகவின் 82 மாவட்ட நிர்வாகிகளுடன் காணொலி மூலமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தல். யாருடன் அதிமுக கூட்டணி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறுமாறு அறிவுறுத்தல். காணொலி காட்சியில் செங்கோட்டையனிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள் உடனான கலந்துரையாடலில் அண்ணன் செங்கோட்டையனுக்கு நன்றி என இபிஎஸ் பேசியதாக தகவல். அதிமுக உடனான உறவில் விரிசலா என்ற கேள்விக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என பிரேமலதா பதில். சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து காலம் வரும்போது கூறுவதாகவும் விளக்கம். சிம்பனி இசையை உருவாக்கும் இளம் இசையமைப்பாளர் லிடியன் நாதஸ்வரம் இளையராஜா ஆசையுடன் அடுத்த ஆண்டு உலக இசை தினமான ஜூன் 21ஆம் தேதி வெளியிடப் போவதாகவும் அறிவிப்பு. Now I'm coming up with my first symphony number 1, New Beginnings, with 4 movements, and this is happening only because of his blessings, and I wish he does many more symphonies and gives us great music for many more years. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பமாக நீர்வீழ்ச்சியில் குளித்து உற்சாகம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாள் வெட்டிவேர் சப்பரத்தில் எடுத்து வரப்பட்ட சண்முகர் சிலை. சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட விவகாரம். மயிலாடுதுறை பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் குண்டோடு பணியிட மாற்றம். வேட்டி சட்டையில் கூலிங் கிளாஸுடன் மகேந்திர சிங் தோனி வைரலாகும் போட்டோ. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் அசத்தல். 165 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து நிதான ஆட்டம். சென்னையில் பெரிய திரைகளில் இந்தியா நியூசிலாந்து இறுதிப் போட்டி ஒளிபரப்பு. மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பார்க்கும் ரசிகர்கள். That now should gain some confidence. ஸ்ட்ராபெரிகளை சாப்பிடுவதில் உலக சாதனை படைத்த பிரிட்டன் பெண் 1 நிமிடத்தில் 313 கிராம் ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட்டு அசத்தல். நீலகிரி அருகே கூடலூர் தவளமலை பகுதியில் பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்து.
திருமண நிச்சயதார்த்தத்துக்கு சென்ற 22 பேர் கயிறு மூலம் பத்திரமாக மீட்பு. இந்தியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வருகிறது. துபாயில் நடைபெற்று வரும் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆட்டத்தை தொடங்கிய ரச்சின் ரவீந்திராவும் வில் யங்கும் இந்திய பந்துவீச்சை அடித்து நொறுக்கி விரைவாக ரன் சேர்த்தனர். இந்த ஜோடியை தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி பிரித்தார். வில் யங் 15 ரன்களில் LPW முறையில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து 29 பந்துகளில் 37 ரன்கள் சேர்த்த ரச்சின் ரவீந்திராவை குல்தீப் யாதவ் வெளியேற்றினார். அடுத்து வந்த முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சன் 11 ரன்களில் குல்தீப் யாதவ் பந்துவீச்சில் அவரிடமே கேட்ச் கொடுத்து வெளியேறினார். தொடர்ந்து வந்த டாம் லேத்தமும் 14 ரன்களில் வெளியேறினார். சற்று முன்பு வரை நியூசிலாந்து அணி 37.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் சேர்த்துள்ளது. சாம்பியன்ஸ் மதுரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு வெளியே தீ விபத்து. காய்ந்த சரகுகளில் பிடித்த தீ பணியாளர்கள் தங்கியிருந்த அறைக்கும் பரவியது. என்ன ரூம்னா அது? தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் 7 மாநிலங்களைச் சேர்ந்த கட்சிகளை திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஒருங்கிணைக்க முடிவு. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். 7 மாநிலங்களுக்கும் தலா ஒரு அமைச்சர் மற்றும் ஒரு MP அடங்கிய குழு செல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேறும் வரை இந்த போராட்டம் மற்றும் முன்னெடுப்பை தொடர வேண்டுகோள் விடுத்ததாக தகவல். 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுகவின் 82 மாவட்ட நிர்வாகிகளுடன் காணொலி மூலமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தல். யாருடன் அதிமுக கூட்டணி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி குறித்து யார் கேட்டாலும் தலைமை முடிவெடுக்கும் என்று கூறுமாறு அறிவுறுத்தல். காணொலி காட்சியில் செங்கோட்டையனிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக நிர்வாகிகள் உடனான கலந்துரையாடலில் அண்ணன் செங்கோட்டையனுக்கு நன்றி என EPS பேசியதாக தகவல். அதிமுக உடனான உறவில் விரிசலா என்ற கேள்விக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது என பிரேமலதா பதில். சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து காலம் வரும்போது கூறுவதாகவும் விளக்கம். சிம்பனி இசையை உருவாக்கும் இளம் இசையமைப்பாளர் லிடியன் நாதஸ்வரம் இளையராஜா ஆசையுடன் அடுத்த ஆண்டு உலக இசை தினமான ஜூன் 21ஆம் தேதி வெளியிடப் போவதாகவும் அறிவிப்பு. Now I'm coming up with my first symphony, Symphony number 1, New Beginnings with 4 movements, and this is happening only because of his blessings. And I wish he does many more symphonies and gives us great music for many more years. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பமாக நீர்வீழ்ச்சியில் குளித்து உற்சாகம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாள் வெட்டிவேர் சப்பரத்தில் எடுத்து வரப்பட்ட சண்முகர் சிலை. சாராய வியாபாரிகளால் 2 இளைஞர்கள் கொல்லப்பட்ட விவகாரம். மயிலாடுதுறை பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் குண்டோடு பணியிட மாற்றம். வேட்டி சட்டையில் கூலிங் கிளாஸுடன் மகேந்திர சிங் தோனி வைரலாகும் போட்டோ.
சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் அசத்தல். 165 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து நியூசிலாந்து நிதான ஆட்டம். சென்னையில் பெரிய திரைகளில் இந்தியா நியூசிலாந்து இறுதிப் போட்டி ஒளிபரப்பு. மெரினா, பெசன்ட் நகர் கடற்கரைகளில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பார்க்கும் ரசிகர்கள். That knock should gain some confidence. ஸ்ட்ராபெரிகளை சாப்பிடுவதில் உலக சாதனை படைத்த பிரிட்டன் பெண் 1 நிமிடத்தில் 313 கிராம் ஸ்ட்ராபெரிகளை சாப்பிட்டு அசத்தல். நீலகிரி அருகே கூடலூர் தவளமலை பகுதியில் பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து விபத்து. திருமண நிச்சயதார்த்தத்துக்கு சென்ற 22 பேர் கயிறு மூலம் பத்திரமாக மீட்பு. இந்தியாவுக்கு எதிரான சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட்டுகளை இழந்து விளையாடி வருகிறது. துபாயில் நடைபெற்று வரும் போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. ஆட்டத்தை தொடங்கிய ரச்சின் ரவீந்திராவும் வில் யங்கும் இந்திய பந்துவீச்சை அடித்து நொறுக்கி விரைவாக ரன் சேர்த்தனர். இந்த ஜோடியை தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி பிரித்தார். வில் யங் 15 ரன்களில் LPW முறையில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து 29 பந்துகளில் 37 ரன்கள் சேர்த்த ரச்சின் ரவீந்திராவை குல்தீப் யாதவ் வெளியேற்றினார். அடுத்து வந்த முன்னாள் கேப்டன் கேன் வில்லியம்சன் 11 ரன்களில் குல்தீப் யாதவ் பந்துவீச்சில் அவரிடமே கேட்ச் கொடுத்து வெளியேறினார். தொடர்ந்து வந்த டாம் லேத்தமும் 14 ரன்களில் வெளியேறினார். சற்று முன்பு வரை நியூசிலாந்து அணி 37.5 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் சேர்த்துள்ளது. சாம்பியன்ஸ்